ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஜனவரி 11, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தொழிலாளர்களை தேடி மருத்துவம். தொழிலாளர்கள் வேலை பார்க்கும் இடங்களுக்கே சென்று மருத்துவம் அளிக்க இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டமானது திருவள்ளுவர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 9/1/2024 அன்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருத்துவம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 20/9/2021 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் திட்டங்கள், நம்மை காக்கும் 48 திட்டங்கள்ன்றது 18/12/2021 ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா மக்களை தேடி மருத்துவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம். இது இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருத்துவம். இதை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹோண்டாய் மொபைல்ஸ் அப்படின்ற இதில் தான் ஃபேக்ட்ரியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் என்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜனவரி 1, 2024. யார் இந்த ஸ்கீமை இனாக்ரேட் பண்ணதுன்னா நம்ம தமிழ்நாட்டின் ஹெல்த் மினிஸ்டரான மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் இந்த ஸ்கீமை இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த திட்டமானது மக்களை தேடி மருத்துவத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம். நெக்ஸ்ட், அரசு தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவாங்க. அட்வொகேட் ஜெனரல், இதுவே யூனியனாக இருந்தால் அட்டார்னி ஜெனரல் சொல்லுவாங்க. ஸ்டேட்டுன்னும் போது அட்வொகேட் ஜெனரல். இந்த அட்வொகேட் ஜெனரலை பற்றி சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 165 தான் அட்வொகேட் ஜெனரல் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் இருக்குது. தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்த சண்முக சுந்தரம் அவர்கள் ராஜினாமா செய்துள்ள பின்பு PS ராமன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் விதி 165. இவங்களோட ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 165 தான் அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்லியிருக்கு கான்ஸ்டிடியூஷனில். இப்போ முன்னாடி இருந்தவர் யாருன்னா சண்முக சுந்தரம் அவர்கள். இவங்க ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் PS ராமன் அப்படின்ற அவர்கள் அட்வொகேட் ஜெனரலாக புதிய தலைமை வழக்கறிஞராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அட்வொகேட் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம கவர்னர் ஆஃப் ஸ்டேட் தான் அட்வொகேட் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் படி கவர்னர் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ பீரியட் இருக்கணும் அப்படின்ற டேர்மை கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கல. டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் கவர்னர் இவங்க இவங்களோட ஒர்க் இவங்க இருந்துக்கலாம் அந்த ஜாபில். இவங்க தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட். இவங்க எல்லா கோர்ட்லேயுமே போயிட்டு அட்டன் பண்ணலாம். பட் அவங்களுக்கு ஓட் போடுற ரைட்ஸ் கிடையாது. எல்லா செஷனும் அட்டன் பண்ணலாம், பட் அவங்களுக்கு ஓட்டிங் போடுற ரைட்ஸ் கிடையாது. இவங்களோட ஆர்டிக்கல் 165. இவங்க ரிசைன் பண்ணணுனாலும் கவர்னர்கிட்ட போயிட்டு ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிக்கலாம். அப்பாயிண்ட் பண்ணவர் யாருன்னா PS ராமன் அவர்கள். நெக்ஸ்ட், யாஷிமா கப்பல் சென்னை வருகை. கூட்டு பயிற்சி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பங்கேற்க ஜப்பானியின் கடலோர காவல்படை ரோந்து கப்பலான யாஷிமா சென்னை துறைமுகத்திற்கு ஜாயிண்ட் எக்ஸசைஸ்க்காக யாஷிமா அப்படின்ற கப்பல் சென்னைக்கு வந்திருக்கு. இது எந்த கண்ட்ரியோடதுன்னா ஜப்பான் கடலோர காவல்படை ரோந்து கப்பலான யாஷிமா கப்பல் சென்னை வந்திருக்கு. எதுக்காகனா ஜாயிண்ட் எக்ஸசைஸ்க்காக. நெக்ஸ்ட், புவிசார் குறியீடு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், GI டேக் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், அதை பாருங்கள். புவிசார் குறியீடு. ஒடிசா மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஒடிசாவில் 26 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. ரீசண்டாக ஒடிசாக்கு சிவப்பு எறும்பு சட்னி, ரெட் அண்ட் சட்னி அப்படின்ற சட்னிக்கு GI டேக் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கை சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வரைக்கும் ஒடிசாவில் 26 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. யார் கொடுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் சார்பில் தான் இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்றது வழங்கப்படுறது. நெக்ஸ்ட், உக்ரம் ஆயுதம் இந்திய இராணுவ பயன்பாட்டிற்காக DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உக்ரம் ஆயுதம் அப்படின்ற ஒரு துப்பாக்கியினை தயாரித்துள்ளது. இந்த DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1958 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், விஸ்வகர்மா யோஜனா பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினை ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பிரதம மந்திரியின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தினை செயல்படுத்திய முதல் யூனிய பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் திகழ்ந்துள்ளது. பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா எப்போனா 17/9/2023 முதல் யூனியன் பிரதேசம், ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி டு அடாப்ட் விஸ்வகர்மா எதுனா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி டு அடாப்ட் த விஸ்வகர்மா, பிரைம் மினிஸ்டர் PM விஸ்வகர்மா ஸ்கீம் அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், எப்போனா 17/9/2023. நெக்ஸ்ட், திருஷ்டி 10 அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் ட்ரோன் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 36 மணி நேரம் தொடர்ந்து பறந்து கண்காணித்து உளவு பணிகளை நடத்தும் வகையில் இவை உருவாக்கப்பட்டுள்ளது. திருஷ்டி 10 அப்படின்ற ஒரு ஸ்டார்லைனர் ட்ரோனை வந்து இந்திய கடற்படையுடன் இணைத்திருக்காங்க. யார், எந்த கம்பெனினா அதானி டிஃபென்ஸ் கம்பெனி. இந்த திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் ட்ரோன் அப்படின்றது 36 மணி நேரம் 36 ஹவர் தொடர்ந்து பறந்து கண்காணித்து அங்கே உளவு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் இதை உருவாக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆசியான் கூட்டமைப்பு. ஆசியான் அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், ஏஷியான் ASEAN, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். இது எப்போனா யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த 6 கண்ட்ரியும் சேர்ந்து தான் இந்த ஏஷியான் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. 5. நெக்ஸ்ட்டு அகைன் ஒரு 5 கண்ட்ரி ஆட் ஆகிருக்கும். யார்னா வியட்நாம், மியான்மர், லாவோஸ், ப்ரூனே, கம்போடியா. இவங்க மொத்தம் இந்த ஏஷியான் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரி மெம்பர் எத்தனைனா 10 மெம்பர். யாருன்னா அகைன் சொல்கிறேன், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், மியான்மர், லாவோஸ், ப்ரூனே, கம்போடியா. இந்த ஏஷியான் அப்படின்றத எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1967 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கிழக்கு தைமூர் நாடானது ஆசியான் கூட்டமைப்பில் இணைய உள்ளது. இந்த ஆசியான் கண்ட்ரிஸ் கூட ஈஸ்ட் தைமூர் அப்படின்ற கண்ட்ரி வந்து ஜாயின் ஆகிறதாக சொல்லியிருக்காங்க. மேலும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பிலும் இணைய உள்ளது. சோலார் எனர்ஜி இருக்குல்லையா, அந்த கூட்டமைப்பிலும் வந்து ஜாயின் பண்ணுறதாக கிழக்கு தைமூர் கண்ட்ரி அறிவித்திருக்காங்க. நெக்ஸ்ட், ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டி. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் நான்சி தங்கம் வென்றுள்ளார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் நான்சி அவர்கள் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் மகளிர் அணிகள் பிரிவில் நான்சி அவர்கள், இளவேனில் வாளறிவன் அவர்கள், மெகுலி கோஷ் அவர்கள் தங்கம் வென்றுள்ளார். நெக்ஸ்ட், 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் ஆடவர் தனிநபர் பிரிவில் ருத்ராங்ஷ் பாட்டேல் அவர்கள் தங்கம் வென்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் மகளிர் அணிகள் பிரிவில் ருத்ராங்ஷ் பாட்டேல், அர்ஜூன் அவர்கள், ஸ்ரீ கார்த்திக் சபரிராஜ் அவர்கள் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிளில் மகளிர் பிரிவு தனிநபர் பிரிவில் நான்சி அவர்கள் தங்கமும், 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ரைஃபிள் ஆடவர் தனிநபர் பிரிவில் ருத்ராங்ஷ் பாட்டேல் அவர்களும் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.